தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்களும் ஏதோ இலை வீட்டில் அழுத மாதிரி இன்றைக்கி உட்காந்து தேட்டரில் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறானுங்க. இப்படி அழுகக்கூடிய இவனுங்க, சினிமா பைத்தியம் முடித்த இவனுங்க, விஜய்க்கு இதுதான் கடைசி படம்னு தெரிஞ்சு பூரா போயிலும் உட்காந்து தேட்டரில் வர வைக்கிறானுங்க. பத்தாவதுக்கு அதை வீடியோ எடுக்கிறதுக்கு, அதை வெளியிடுறதுக்கு வேறு கையோட ஒரு 10 கேமராமேனு, மைக்கு, லைட்டுன்னு கொஞ்சம் கூட சங்கடமே இல்லாமல் நடிப்புக்கொசரம், ஒரு மக்கள் மத்தியில் பிரபலம் அடையணும், பாப்புலாரிட்டி வேணுன்றதுக்கோசரம் நியூஸில் நம்மலாம் பிரேக்கிங் நியூஸில் இருக்கணும், எல்லாம் தேட்டரில் உட்காந்து அழுகிறானுங்க. இப்படி அழுகக்கூடிய இவனுங்க கரூரில் 41 பேர் செத்து போனப்போ ஒருவன் கண்ணிலிருந்து தண்ணி வரல, ஒருத்தனும் கூட ஆறுதல் சொல்லலை. எல்லாம் 15 நாள் 20 நாள் 1 மாதம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. அதே போல் இதே அமைச்சர், தொழிலாளர் நலன்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பர்வேஸ் கண்ணிலிருந்து இப்போ தான் ரீசெண்டாக 17 பேர் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தாங்க. அன்றைக்கு ஒரு சொட்டு கண்ணில் தண்ணியும் கூட வரல. அதே போல் மேகதாது பிரச்சனையில் காவிரியில் தண்ணி கொடுக்காம நம்ம டெல்டா மாவட்டத்தில் கூடிய விவசாயிகள் தினம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை கண்டு தாவைக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்களோ, தாவைக்கால இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளோ, ஏன் முதலமைச்சர் விஜயும் கூட ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை. விவசாயிகளுக்காக இறக்கப்பட்டு அவங்க கூட வந்து நிற்கலை, அவங்களுக்காக காசு பணம் எதுவுமே கொடுக்கல. அப்படிப்பட்ட இவனுங்க விஜயனுடைய கடைசி படம் இதுன்றதுக்காக கொஞ்சம் கூட கூசமே இல்லாமல் சங்கடமே இல்லாமல் அழுகிறானுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சினிமா பைத்தியங்களுக்கு ஓட்டு போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் தான் உணரணும்.